அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். பெருமதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலானுடைய மாதத்தின் 3வது தினத்தை அடைந்திருக்கும் இந்த வேளையில் நோன்பும் ஆரோக்கியம் என்ற தலைப்பில் ரமலான் சிந்தனையாக சில சிந்தனைகளை உங்கள் முன் வைக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், சூமு தசிஹு, நீங்கள் நோன்பிருங்கள், ஆரோக்கியம் பெறுவீர்கள். உண்மையில் நோன்பு என்பது எமது வாழ்வில் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு அமலாகவே அல்லாஹு தஆலா அமைத்திருக்கிறான். ஆரோக்கியம் என்பது 2 வகைப்படும். ஒன்று உள்ளத்துடைய ஆரோக்கியம். இந்த நோன்பு உள்ளத்தில் மனிதனுடைய தக்வாவை அதிகரிக்கிறது, தௌபாவுடைய உணர்வை ஏற்படுத்துகிறது, இஹ்லாஸை போதிக்கிறது, பற்றற்ற வாழ்க்கையை போதிக்கிறது, எளியவர்கள், வறியவர்கள், அனாதைகள் போன்றவர்கள் மீது இரக்கத்தை சொரிகிறது. இப்படி எமது ஆன்மீக வழிகாட்டலில் பல்வேறுபட்ட ஆரோக்கியத்தை தருகிறது. மற்றொரு பகுதி இருக்கிறது, உடல் ஆரோக்கியம். உண்மையிலே நோன்பு என்பது எமது வாழ்வில் பல்வேறுபட்ட ஆரோக்கியங்களை தருகிறது. சர்வதேச மட்டத்தில் வைத்தியத்துறையினர்களுடைய ஆய்வின் அடிப்படையில் நோன்பு என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை ஏற்படுத்துவதாக உறுதி செய்திருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய நோன்பு செரிமான அமைப்பை மேம்படுத்துகிறது, வயிறு மற்றும் செரிமான அமைப்புக்கு ஓய்வு அளிக்கிறது, வயிற்று பெருக்கத்தை குறைத்து செரிமானத்தை மேம்படுத்துகிறது என்று வைத்திய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்றுதான் உடல் இடைகளை குறைத்து உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளை எரிக்க உதவுவதுடன் உணவை கட்டுப்பாட்டுடன் எடுத்துக்கொண்டால் மாற்று சுரப்பை ஒழுங்குபடுத்துகிறது என்று மற்றும் சில வைத்திய அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்று நம்மிலே பலர் கொலஸ்ட்ரால் போன்ற நோய்களினால் அவதிப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நோன்பு தீய கொலஸ்ட்ராலான LDL என்பதை, அதன் அளவை குறைத்து மனிதர்களுக்கு தேவையான நல்ல கொலஸ்ட்ரால் HDL அளவை உயர்த்துகிறது என்று வைத்திய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது மாத்திரமின்றி இன்சுலின் உடைய எதிர்ப்பை மேம்படுத்துவதால் நீரிழிவு நோய் அபாயம் நோன்பாளிகளுக்கு குறைவதாக மற்றும் சில அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதயம் மற்றும் மூளை சார்ந்த பல்வேறுபட்ட வியாதிகளுக்கு இந்த நோன்பிலே ஆரோக்கியம் இருப்பதாக கூறப்படுகிறது. இரத்த அழுத்தத்தை குறைத்து இரத்தத்தில் உள்ள கொழுப்பு அளவுகளை சீராக்குவதாக மற்றும் சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். எது எப்படி இருந்தாலும் நோன்பு என்பது எமது வாழ்வில் உடல் உள ஆரோக்கியங்களை வழங்குவதாக எல்லோரும் ஏற்றிருக்கிறார்கள். எனவேதான் முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட நாம் இருப்பதை போன்று 12-14 மணி நேரங்கள் அவர்கள் நோன்பிருந்து ஆரோக்கியத்தை பெறுவதற்காக முயற்சிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நோன்பு என்பது உண்மையில் எமது வாழ்வில் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைய வேண்டுமாயின் நாம் எமது உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும். நோன்பு என்பது ஒரு வகையில் எளியவர்கள், வறியவர்கள், ஏழைகளுடைய பசியை உணர்த்தக்கூடியதாக இருந்தாலும் கூட பசியை உணர்கின்ற அளவுக்கு எமது உணவு கட்டுப்பாடு அமைய வேண்டும். கொழுப்பு, எண்ணெய் போன்ற பொருட்களை எமது உணவில் மிகுதுவாக நாங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். அதே போன்று தஸஹரு ஃபஇன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா, சஹர் என்பது முக்கியமான ஒரு சுன்னா. அந்த சுன்னாவிலே பரக்கத் இருப்பதாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். எனவே சஹரிலே பரக்கத் இருப்பதை போல அந்த சஹருடைய ஆகாரத்தையும் எமது தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கொள்ளக்கூடிய பழக்கமுடையவர்களாக நாங்கள் அமைந்தால் அந்த ஆரோக்கியத்தை நாங்கள் கண்டுகொள்ளலாம். அதே போன்று இஃப்தாருடைய நேரம், அந்த நேரத்திலும் அதிகமான எண்ணெய் பொருட்களை, இனிப்பு அதிகமான பொருட்களை பயன்படுத்துவதை நாங்கள் கட்டுப்பாட்டுடன் நாங்கள் இருக்கின்ற போது அதிலும் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அமைத்திருக்கிறான். எனவே நாம் நோன்பிருப்பது தக்வாவை அடைந்து கொள்வதற்காக. அந்த தக்வாவை அடைந்து கொள்வதுடன் உடல் ஆரோக்கியத்தையும் உள ஆரோக்கியத்தையும் அடைந்து அல்லாஹுவின் அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ்
எங்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. எமது நோன்புகளை ஏற்று அருள் புரிவானாக. வ ஆஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா வழங்கும் பாபுர் ரையான் சுபனத்து வாசல் ரமலான் சிறப்பு நிகழ்ச்சி.